பெருங்கோபத்துடன் பேரன்பாக எம்டன் வயசு. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னாக்கா, நாம் தமிழர் கட்சி சீமான். அண்ணன் சீமான் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாரு. மைக்கு நின்னா போதும், ஏதாவது ஒரு கருத்து அடிச்சு விட்டு போயினே இருந்துருவாரு. அப்படி சமீபத்தில் ஒரு கருத்து என்ன சொன்னாங்க, நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் பாஜக எங்க கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிச்சா நான் கட்சியை கலைச்சிடறேன். நடந்து முடிஞ்ச அனைத்து தேர்தலுமே அவர் கட்சியை விட அந்த கட்சி அதிக ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அது உதாரணத்து நம்ம கடந்த அந்த தேர்தல் கணக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா, 2016 நாம் தமிழர் கட்சி முதல் முறையா தேர்தல் களத்துக்கு வருது. 2010 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 2016 ஒரு தேர்தல் களத்துக்கு வராரு. அதே சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் தனியாக தான் நிற்குது, பாமக தனியாக நிற்குது, பெரும்பான்மையான தேமுதிக தனியாக நிற்குது, அதிமுக தனியாக நிற்குது, திமுக எல்லாருமே பெரும்பான்மையாக தனியாக நிற்கிறாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா போட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா 2.8 பாஜக வாங்கியிருக்கு, 1.0.7 கூட சொல்லலாம், 1.1 கூட சொல்லலாம். அதில் நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு இதுதான். அப்போ நீங்கள் அன்றைக்கே கட்சி கலைச்சிட்டு இருக்கலாங்க, சரி பரவாயில்ல இதனால் வந்துட்டீங்க. சரி, அதுக்கடுத்த தேர்தலாம் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2019 நிற்கிறாங்க. அப்போ கூட்டணி 3 டீமாக போகுது. அதிமுக, திமுக, பாஜக தலைமையில் தேமுதிக, மதிமுக, பாமக இதெல்லாம் நிற்குது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஓட்டு வாங்கிடுது. மாற்றத்துக்காக இவருக்காக போட்டாங்களான்றது இல்லை, அப்போ கொஞ்சம் ஓட்டு வாங்கிறாங்க. சரி, இப்போ கூட்டணி இல்லாமல் அடுத்து ஒரு வகையில் தனியாக எல்லாரும் நிற்கிற ஒரு கால சூழ்நிலை வருது. எதுனாக்கா இப்போ நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எல்லாருமே ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்கன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக அதிகமாக தான் வாங்கியிருக்கு. 7.17% ஓட்டு வாங்கியிருக்கு. நீங்கள் அதை 2.18, 28 தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் அதை கணக்கு பண்ண கூட நீங்கள் கட்சி அப்போ கலைச்சிடலாமே சீமான, ஏன்னா கலைக்கல. இப்போ இதெல்லாம் போக இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தனியாக தான் நிற்கிறாங்க. இதில் இன்னொன்று கேட்டீங்கன்னா, 2016 நாம் தமிழர் கட்சி 234 தொகுதி நிற்குது. ஆனால் பாஜக 165 சம்திங் தான் நிற்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கணக்கு கட்டுறது தான். ஆனால் அதுலேயே அவங்க 2.0 ஓட்டு சதவீதத்தை காட்டுறாங்க. நீங்கள் 1.1 தான் காட்டியிருக்கீங்க. இந்த பத்திரிகையாளரும் இவர் சீமானை கேள்வி கேட்கறது. ஏன்னாக்கா பத்திரிகை துறையில பெரும்பான்மையான ஆட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இடதுசாரி சிந்தனையாளர்கள், இந்த பெரியாரிஸ்ட் கொள்கையில் வரவங்க தான் இருக்கும்போது, அப்போ அந்த பால் பாஜக தான் வரும்போது இவங்க தவிர்த்து விட்டுறாங்க. சரி, இப்பயாவது வாங்கிட்டு வர பார்த்தா வாங்குறதுக்கான வழியே கிடையாது. இதுலேயே அவர் கட்சி கலைப்பாருன்னா கலைக்கவே மாட்டார். ஏன்னா நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடியாக வச்சிருப்பாரு. அவர் சொல்றது இது அவருடைய வழக்கம். எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், அதை அவர் கண்டுக்க மாட்டார். அதனால நீங்கள் கட்சியை கலைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கிறீங்கன்றது இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர் தோல்வி சந்திக்கிறாரு. அவருடைய கட்சி அந்த அஸ்திரத்தன்மை இப்போ பழைய மாதிரி இல்லை. அதுக்காக கூட அவர் சொல்லிட்டு போகலாம், முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டேன் கலைச்சிட்டேன் அப்படி கூட சொல்லலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் என் கணக்கு கரெக்டுனாக்கா நாம் தமிழர் கட்சி அவர் கலைக்க மாட்டார். அவர் ஏன்னா ஜெயிக்கணுன்றதுக்காகவே கட்சி நடத்தலை, தோக்கணும்னு நினைச்சா அவர் கட்சி நடத்துறாரு. எல்லா தேர்தலையுமே அதான் அவருடைய கணக்கு, அதான் அவருடைய அஜெண்டா. ஏன்னா கட்சியை வளர்க்குறவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. 10 மைக் கிடைச்சா போதும், 10 பேர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஒரு 10 விதமா பதில் சொல்லிட்டு போவார். இன்னைக்கு ஒரு பதில் சொல்லுவார், நாளைக்கு ஒரு பதில் சொல்லுவார், நாளைக்கு ஒரு பதில் சொல்லுவார். அது அவருடைய சுபாவம். எப்பயுமே அவர் கேட்டீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே கருத்து சொல்லுவார். நீங்க எதை கேட்டாலும் கருத்து சொல்லுவார். நீங்க எதையாவது கேளுங்க, இப்போ இதுக்கு ஒரு கருத்து கேட்டால் அதுக்கு ஒரு கருத்து ரெடியாக வச்சிருப்பார். ஜல்லிக்கட்டுல மாட்டை பத்தி பெருமையா பேசுவார். அது ஒன்றும் தவறு கிடையாது. மாட்டை பத்தி 15 குழந்தை மாதிரி எங்க வீட்டுல உலக ஒரு ஜீவன் சொல்லுவார். மறுநாளே வேற ஒரு மேட்டருக்கு மாட்டை பத்தி பேசுறாங்க, நானே மாட்டுக்கறி சாப்பிடுவார். அது ஒன்றும் தவறு இல்லை, மாட்டுக்கறி சாப்பிட்றது தவறுன்னு சொல்ல வரல. 2 விதமா கருத்து அவர் பதிவு பண்ணுவார். இதுக்கும் ஒரு கருத்து வச்சிருப்பாரு, அதுக்கும் ஒரு கருத்து வச்சிருப்பாரு. கருத்துல அண்ணன் சீமான் வச்சுக்கிறது ஆள் இல்லை. இன்னொரு பேச்சு நாளே ஒரு பேச்சு தான் அவருடைய நிலைமை. இதில் இன்னொன்று கேட்டீங்கன்னா, இதனால கட்சி தனியாக தான் நிற்போன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னும் போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிற்போம், அது என்ன தவறுன்றாரு. அப்ப இதே மேட்ரு ஏற்கனவே பேசும்போது என்ன சொன்னாரு, கமலையும் ரஜினியும் அடிக்கிற அடியில விஜய்க்கு அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சொன்னாரு. இதையும் அவர் தான் சொன்னாரு. இன்னைக்கு நாங்க 2 பேரும் கை கோக்கிறது என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. இதையும் இவர் தான் சொல்றாரு. அப்ப நிலையான கருத்துக்கு சொந்தக்காரர் இல்லை சீமான்.
இந்த அருணனுக்கும் இந்த நம்ம இயக்குனர் சீமானுக்கும் நடந்த ஒரு இந்த விவாதத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். சீமான் ஒரு விஷயம் அருணனை பார்த்து லூஸ் சொல்லியிருப்பாரு, அவர் ஒரு விஷயம் பார்த்து நீதாண்டா லூஸ் சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேருமே லூஸுன்றத பொதுவாக ஒத்துக்கின இடம் வந்து மக்கள் முன்னாடி இருக்கு. அப்போ ரெண்டு லூசுக வந்து என்னன்னாலும் பேசும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு தலைவரை நம்ம லூசுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதோட கருத்து ஒரே விஷயத்துக்கு 9 கருத்து கூட கேட்டீங்கன்னாக்கா சொல்லுவார். முருகன் ஏன் பேர் வந்துன்னு கேட்டாக்கா முருகேரி என்னால முருகன் வந்துன்னு சொன்னவர் தான் அவர். முல்லை நிலத்திலே மருத நிலத்திலே வந்து அதாவது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு அந்த முருகன் படத்தை ஒரு விதமாக அவர் வரைஞ்சி அவங்க அந்த தைப்பூசத்தை கொண்டாடும் போது கேட்குறாங்க, இது ஏன் இந்த மாதிரி ஒரு உருவத்தை நீங்கள் ஒரு வித்தியாசமாக வரைஞ்சிருக்கீங்க? அழகுன்ற சொல்லுக்கு முருகன் தானே இருக்கும், முருகன் அந்த உருவமே ஒரு விதமாக இருக்கேன்னு கேட்கும்போது அவர் கொடுத்த விளக்கு. ஏன்னா அந்த விளக்கத்தை அவரை தவிர வேற யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க தம்பியே பாதி பேர் ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடுவார். ஏதோ ஒரு இதுதான் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சி பிடிக்கிற கட்சி தலைவர் செய்ய மாட்டான், ஒரு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவர் செய்ய மாட்டான். அனைத்து தரப்பு மக்களையுமே அரவணைச்சு கொண்டு போற கருத்தை தான் சொல்லுவாங்களே கட்டி. ஒரு சார்ந்த கருத்து ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்து தான் சீமாந்து. கட்சியை கலைச்சிரும் சொன்னாரு, கட்சியை கலைப்பாருன்றதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு யோசிக்காதீங்க. அவர் கட்சியை கலைக்க மாட்டாரு, கள்ளம் கட்டுறதுக்கு நிறைய வேலையை பார்ப்பாரு. இதுதான் நாம் தமிழர் கட்சியோடைய சீமான் அண்ணனுடைய வேலை. நம்ம அது கூட நம்ம பெருசாக போவோம்னா, ஆனால் கடந்து வந்த பாதைகளில் பாஜகவை விட நீங்கள் எங்கேயுமே ஓட்டு சதவீதம் அதிகம் உங்களிடம் இல்லை, நீங்கள் வாங்கவும் இல்லை, தமிழக மக்கள் உங்களை அங்கீகரிக்கவும் இல்லை. இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கட்சி நடத்தி முதல் முறையாக தேர்தல் சந்திக்கும் போது 1.1% ஓட்டு வாங்கிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. நிறைய பேருடைய கருத்து இதுதான், அவர் வந்து அருணன் சொன்னதான் அவருன்றாங்க. நம்ம சொல்லலாம், இது அருணன் சொன்னதுதான். ஒரு பெரிய தலைவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவரை பார்த்து இவரு லூஸ் சொல்லியிருப்பாரு. அது ஒரு உண்மையான அவங்க 2 பேரும் தான் தெரியும், நமக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் இவர் கருத்தை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம், கடந்து போயிடலாம் தான் நம்ம பார்வை.